Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays-உம் வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். RBI புதுசா ஒரு 9 ரூல்ஸை இப்போ டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது மக்களுக்கு பெரிய நெருக்கடிக்குரிய ஒன்றா பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, நகையை அடகு வைக்க போகிறவங்க இனிமேல் அந்த நகைக்கான ஒரிஜினல் ரசீதோடு போகணும், அதுக்கப்புறம் நகையோட பியூரிட்டி சர்டிஃபிகேட் பேங்க்லேருந்து அவங்க வாங்கணும் இப்படின்னு 9 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு நபர் இவ்வளோதான் நகை அடகு வைக்க முடியும். நகையோட விலைங்கிறது, ஒரு நகை மொத்தமாக மதிப்பீடு ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபான்னா 75 ரூபா வரைக்கும் தான் அவருக்கு கடன் கிடைக்கும் இப்படின்னு பல கட்டுப்பாடுகள் இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் புரிதல் இல்லாமல் இருக்குது, நிறைய விஷயங்களுக்கு விடை இல்லாமல் இருக்குது. இது தொடர்பாக அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் திரு தாமஸ் பிரான்கோ அவர் இணைந்திருக்காரு. அவரிடம் நிறைய பேசலாம். சார் வணக்கம் சார். ஏற்கனவே சந்திச்சு பேசியிருந்தோம் ஜூம்ல. இந்த வீடியோ மிகப்பெரிய லட்சக்கணக்கான மக்களை போய் சென்றடைஞ்சிச்சு. இப்போ மீண்டும் RBI இந்த தங்க நகை அடகு வைக்கிற விஷயங்கள்ல இவ்வளவு கெடுபடி காட்டுறாங்க சார். மீண்டும் இப்போ 9 ரூல்ஸ் வந்திருக்கு. இது எல்லாமே மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இது எப்படி முதல்ல நீங்க பாக்குறீங்க? நக்கீரன் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். உண்மையான செய்திகளை தெளிவாக மக்களுக்கு சொல்றதுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். நன்றி சார். இந்த விதிமுறைகளை யாரு வரவேற்கிறாங்கன்னு பார்த்தாலே இது யாருக்கு சாதகமாக இருக்கும்னு தெரிஞ்சிடும். இதை வரவேற்கிறது முதல்ல CJ நந்தகுமார்னு சொல்லக்கூடிய பைனான்ஸினுடைய டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர். அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க சொன்ன மாதிரி இந்த 9 விதிகளுக்கு முன்னாலேயே இது டிராஃப்ட் கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கருத்து தெரிவிக்க வேண்டியது இருக்கு, மறுப்பு தெரிவிக்க வேண்டியது இருக்கு. பட் இதுக்கு முன்னால நடந்தது ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால இந்த விவசாய கடன் என்பது, நகை கடன் நிறைய பேங்க்கள்ல விவசாய கடனா கொடுத்துட்டு இருந்தாங்க. குறைஞ்ச வட்டி இருந்தது. அந்த வட்டிக்கு நீங்க டைமுக்கு திருப்பி கட்டிட்டீங்கன்னா 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் சொல்லி அரசாங்கமே கொடுத்தது. அதை நடத்திட்டாங்க. ஸோ அப்போ சாதாரண மக்களுக்கு குறைந்த வட்டியில கடன் கிடைக்கிறது என்பது இருந்த ஒரு வாய்ப்பை மூடிட்டாங்க. 2வது செப்டம்பர் 30 2024 புதுசா ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. நீங்க ஒரு வாங்கின லோனை முழுமையா வட்டியோட திருப்பி கட்டிக்கிட்டு தான் அடுத்த லோனு அன்னைக்கு கூட வாங்க முடியாது, அடுத்த நாள் தான் வாங்க. 24 மணி நேரம் கழிச்சு. 24 மணி நேரம். இப்ப நான் கண்கூடா பார்த்துருக்கிறேன். நிறைய பேரு இந்த நகைக்கடன் வைக்கிறதுக்கு வர்றவங்க யாரு, பெரும்பாலும் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவா இருக்கலாம், இல்ல இப்போ இந்த சீசன் பாத்தீங்கன்னா பிள்ளைகளை காலேஜில் சேர்க்கறது, இதுக்கு பேங்க்ல இருந்தோ வேற எங்கேயும் கடன் கிடைக்கிறது இல்ல, உறவினர்களும் கடன் கொடுக்கறது இல்ல. அப்படின்னும் போது அவங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் நகையை வச்சு கொண்டு பேங்க்ல லோன் கேட்கறதுக்கு வரலாம். இப்ப அதுல வழக்கமா நடக்கிறது என்னன்னு சொன்னா, 12 மாசத்துக்குள்ள திருப்பணும் அப்படின்னு சொல்றோம். திருப்ப முடியலன்னும் போது 12வது மாசத்துல அந்த வட்டியை மட்டும் கட்டிட்டு இது நீங்க புதுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புதுப்பிச்சு கொடுத்துரும். புதுப்பிக்கிறதுன்னும் போது என்ன செய்வோம்னு சொன்னாக்கி, இப்பதான் ரேட்டு கூடிக்கிட்டே தானே போகுது நகையினுடைய. போன தடவை சப்போஸ் 10,000 ரூபா வாங்கியிருந்தாங்கன்னா இந்த தடவை ஒரு 15,000 ரூபா அந்த ரேட் அடிப்படையில கொடுத்துருவோம். அப்போ அது மக்களுக்கு உதவியாக இருந்து இப்போ அதை நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த 9 விதிகள்னு சொல்றதுல ரொம்ப வருத்தத்தோட நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, முதல்ல பேங்குக்கும் வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எடுத்துட்டாங்க. பேங்க்கும் அந்த NBFCன்னு சொல்லக்கூடிய வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களை மாதிரியே செயல்படணும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வரலாம். அதுல முதல்ல லோன் டு வேல்யூ அப்படின்றது, அந்த நகையினுடைய மதிப்பு என்ன, அதுக்கு எவ்வளவு லோன் கொடுக்கலான்றதுல இப்போ அந்த கொரோனா காலத்துல ஒரு அனுமதி கொடுத்தாங்க. நீங்க அந்த மதிப்பினுடைய 80% வரை கடன் கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ அதை 75% 75% குறைச்சிருக்கலாம். இப்போ பேங்க்ல பொதுவாக நாங்க எந்த அடிப்படையில லோன் கொடுக்கறதுன்னு சொன்னா, மார்க்கெட்ல டெய்லி கவர்மெண்ட் தானே இந்த பில்லியன் ரேட்னு சொல்லி இந்த கோல்டனுடைய வெவ்வேறு தரத்தின் அடிப்படையில ரேட்
மார்க்கெட்லயே அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த பில்லியன் மார்க்கெட்னு சொல்லி. அதுல நகையினுடைய வேல்யூ எப்படி கூடி இருக்குது அப்படின்றது கூடிச்சுன்னா நம்ம வந்து ரேட்டை கூட்டுவோம், கிராமுக்கு இவ்வளவு கொடுக்கலாம். குறைஞ்சதுன்னா நம்ம குறைச்சு கொடுப்போம். இப்போ அதை விட்டுட்டு நீங்க வந்து 75% தான் கொடுக்கணும் அப்படின்னும் போது அது வந்து பல கஷ்டங்களை உருவாகும். ஒண்ணு வந்து இந்த 22 கேரட்டுக்காக லோனு நகையைத்தான் நீங்க கொடுக்கணும், அந்த அடிப்படையில முடிவு எடுக்கணும்னா கரெக்டா 22 கேரக்டா இல்லையான்றதை நான் எப்படி முடிவு பண்றது? நான் வந்து பேங்க்ல கேஷ் ஆபீசரா இருந்திருக்கிறேன். அப்போ நானே தான் கடன் கொடுப்பேன். பேங்க்ல எங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்ரைசர் கிடையாது. எங்களுக்கு சில பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க, ஒரு கோல்டு வந்து எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்றது. சும்மா கொஞ்சோண்டு உரசி பார்ப்போம், ஆசிட் போட்டு பார்ப்போம், சந்தேகம் தான். ஆனா இப்ப அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து என்ன சொல்றாங்க, இப்போ புதிய விதிமுறை பேங்கே வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் இதனுடைய பியூரிட்டியை பற்றி. ஒண்ணு, பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஒரு தங்க உற்பத்தி ஒரு நகை செய்யக்கூடியவருக்கு அதை பார்த்த உடனே தெரியும், இல்லைன்னா லேசா உரசின உடனே தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? என்ன அனுபவம் இருக்குது வங்கியில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அப்போ வேற வழி இல்லாம என்ன செய்யணும்னு சொன்னா அவங்க இன்னொருத்தரை சார்ந்திருக்கணும். ஒண்ணுலே மெஷினை சார்ந்திருக்கணும். இப்போ இந்த அசே மெஷின் கொடுக்குறாங்க, அது கூட முழுமையான நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றாங்க. இல்லைன்னா ஒரு அப்ரைசர்னு சொல்லி அதை நகை மதிப்பீடு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அவரை டெஸ்ட் பண்ண சொல்லி அவரு கொஞ்சத்தை வரிசை எடுப்பாரு. நான் கண்கூடா பார்த்துருக்கிறேன். இதுலெல்லாம் மக்கள் ஏமாத்தணும்னு நினைச்சாச்சுன்னாக்கி எல்லாத்துலயும் வழி இருக்கு. பொதுவா பேங்கில் கொண்டு வருவாங்க, அதுதான் நாங்க ரொம்ப சந்தேகத்தோட பார்ப்போம். திக்கா இருக்கும், ஒரசுனா தெரியாது, ஆனா உள்ள வந்து கோல்டு இருக்காது, மேல மட்டும்தான் கோல்டு முலாம் இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறது பெரிய கஷ்டம், அந்த பியூரிட்டின்னு பேர்ல. அப்ப இது என்ன நடக்குது? இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா போப்பா நகை கடன்லாம் நாங்க முடியாது, நீங்க வேற எங்கேயாவது பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லுவோம். அப்போ இந்த சாதாரண மக்கள் வேற வழி இல்லாம எங்க போகணும்? பழையபடி மணப்புறத்துக்கு போகணும், சோழமண்டலத்துக்கு போகணும், பஜாஜுக்கு போகணும். அது இல்லைன்னா ஊரா நிறைய கந்து கடைக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க திருப்பி வாங்க அதை கட்டணுன்றதே கிடையாது. அவங்களுக்கு விருப்பம் வந்து இதை கெட்டலைன்னா சந்தோஷம், கூடுதல் அமௌண்ட்டை கொடுப்பாங்க, ஏலம் விட்டுருவாங்க. ஏலம் விட்டுருவோம்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சின்ன கூட்டணி வச்சுட்டு அதை எடுத்துருவாங்க, அதை அழிச்சிட்டு வேற நகை செய்து வித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சாதாரண மக்கள் இந்த மாதிரி பேங்கை சார்ந்து இருக்கிறதுக்கு பதிலாக ஏற்கனவே பேங்க்ல இந்த கடன் வாங்குறதுல நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்குதுன்றான். இப்போ அவங்கள வந்து நம்ம யாரை நோக்கி அனுப்புறோம்? கந்து வட்டி கடை கந்து வட்டிக்காரனை நோக்கி அனுப்புறோம். கந்து வட்டிக்காரங்களை ஒழிக்கிறதுக்காகத்தான் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதுல ஒரு பெரிய நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது. அது நடக்கவும் செய்யுது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த நகை உங்களுக்கு தான் நீங்க வந்து நிரூபிக்கணும். எங்க இன்னும் எங்க அம்மாவுக்கு அம்மாவோட அம்மா கொடுத்த நகையை அவங்க வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதைத்தான் நான் கேள்வியா கேட்க வந்தேன். இப்ப பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இந்த நகையெல்லாம் எங்கேருந்து போய் ரசீது வாங்கிட்டு வருது சார்? ஆமா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இப்போ நான் நகை வாங்குறேன்னு வச்சுக்கிடுங்களேன், என் மகளுக்கு கல்யாணத்துக்கு நகை வாங்கி கொடுக்கணும், வாங்குறேன். இப்ப நகை வாங்க போகும்போது பேன் கார்டு கேட்குறாங்க. அப்ப நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் என் பேர்ல வாங்குவேன், கொஞ்சம் என் மனைவி பேர்ல வாங்குவேன், கொஞ்சம் என் பிள்ளைக்கு பேர்ல வாங்குவேன். நகையை பிள்ளைக்கு கொடுத்தாச்சு, பிள்ளைக்கு ஒரு அவசரத்துக்கு நகை கடன் தேவைப்படுது, அவன் என்ன ப்ரூஃபை கொண்டு போய் கொடுப்பா? என்னுடைய வசத்தை கொடுத்தாச்சுன்னு சொன்னா, ஐயோ அது உங்களுக்கு உள்ளது இல்ல, எப்படி உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு திருப்பி சொல்லுது. இந்த விதிமுறைகள் எல்லாம் வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களுக்கும் பொருந்தும்னு சொன்னாலும் கூட அவங்க இந்த ரூல் எல்லாம் எங்கெங்க கடைபிடிக்கிறது இல்லை. அவங்கள பொறுத்தவரையில நமக்கு நகை இருக்கா கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதை போய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால முழுமையா கண்காணிக்கவும் முடியாது. ரிசர்வ் பேங்க்ல அதுக்கு ஆளும் கிடையாது. இந்த வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் போன மாசத்துல மட்டும் 6 நிதி நிறுவனங்கள் எங்களால நடத்த முடியலன்னு லைசன்ஸ் திருப்பி கொடுத்துட்டாங்க.
இன்னொரு 9 நிறுவனங்களுக்கு அவங்க ஒழுங்கா நடத்தலைன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை தடை செய்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களை நோக்கி மக்களை செலுத்துறது என்பது எவ்வளவு பெரிய ஆபத்து மக்களுக்கு அப்படின்றத பார்க்கணும். இந்த நகையை திருப்பியே வாங்க முடியாத சூழ்நிலை தான் வரும். ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா சார், நகை வந்து மூழ்கிடுது, அதை வந்து எடுக்க கூட வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு பயன்படும் அப்படிங்கிற வகையெல்லாம் சொல்லப்படுது. அதாவது மூழ்கிடுறதுன்றது எப்போ வருதுன்னு சொன்னா, நீங்க தனியார்கிட்ட கொண்டு போய் வைக்கிறீங்க, அவன் வட்டி எவ்வளவு போடுறான்றத உங்களுக்கு ஒரு கார்டு கூட தர்றதில்ல. பல இடங்கள்ல நம்பிக்கை தான். ஒரு பேப்பர்ல சின்ன துண்டு பேப்பர்ல ஒரு குறிப்பு மட்டும் கொடுக்குறான். இப்போ வட்டி கூடுதலா இருக்கும்போது அவன் மாசந்தோறும் வட்டிக்கு வட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது வட்டியே ரொம்ப கூடுதி போச்சு. சரி, இதை திருப்பினாலும் நமக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை, அதுக்கு பதிலாக இருந்தாலும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மூழ்கி போட்டோன்னு விட்டுறான். அவனை பொறுத்தவரையில் அதை அப்படியே வந்து அவன் அழிச்சு வேற ஆர்னமெண்டாக மாத்திடுவான். அது வந்து அவனுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும். அவங்க இதுல பலரும் அவங்களே நகை கடைகள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அது பிரயோஜனம். அதனாலதான் இது மூழ்கி போறது அப்படின்றத பார்க்கிறோம். இந்த மூணாவது தான் அவங்க சொன்னது, இந்த பியூரிட்டி. இந்த பியூரிட்டி டெஸ்ட் பண்றதுன்றதுல ஒரு பெரிய சவால் இருக்கு. அது எல்லாருக்கும் பொருந்தும். யாருனாலும் டெஸ்ட் பண்றதுல வந்து அவ்வளவு ஈஸியாக பண்ண முடியாது. தேவையில்லாம இப்போ பேங்குக்கு மோஸ்ட் செக்யூர்டு லோன் எது? கோல்டு லோன் தான். அதுக்கு அடுத்தது வீட்டுக்கடை. ஏன்னா நீங்க கையில அப்படியே நகையை கொடுத்துட்டு தானே வாங்குறீங்க. இப்போ அதை வந்து பேங்குக்கு 99% கேஸ்ல நகை கடன்ல நஷ்டம் வர்றது இல்லைங்க. சப்போஸ் ஒன்று 2 பேர் திருப்பல, குறைந்த வட்டின்னும் போது அவங்களுக்கு திருப்புறதும் கஷ்டம் இருக்காது, பேங்க்ல திருப்பிடுறாங்க. சில நகரங்கள்ல தான் நம்ம ஏலம் விட வேண்டியது வருது. ஏலம் விடும் போது பெரும்பாலும் நான் கண்கூடா பார்த்துருக்கிறேன், நம்ம கடன் எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதோ அதை விட கூடுதல் அமௌண்ட்டுக்கு தான் ஏலம் போகுது. சார், இதுல பின்னணி என்னவா இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க சார்? ஏன்னா அரசு சொல்றது மக்களுக்காக தான் அப்படிங்குது. மக்கள், சிறு வணிகர்கள் எல்லாமே இதுக்கு எதிராக நிற்கிறாங்க. இப்போ இப்படி கொண்டு வர வேண்டிய தேவை என்னவா இருக்கு சார்? ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கு, பேங்க் பெரிய லாஸ்ல இல்லைங்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள், நகை அடகு விஷயங்கள்ல. அப்போ இதனுடைய பின்னணி என்னவா இருக்கு சார்? ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசும் ரிசர்வ் பேங்க்கும் அவங்க கொள்கை ரீதியாக இந்த பேங்குக்கு பதிலாக வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களை ஊக்குவிக்கிறார்கள். முன்னால வந்து பேங்க்ல இருந்து லோன் வாங்கி அவங்க லோன் கொடுக்க முடியாது. இப்போ இந்த சர்க்குலர்லயே பாத்தீங்கன்னா மீண்டும் திருப்பி ஒரு இதை வலியுறுத்துறாங்க, கோ லெண்டிங் மாடல். பேங்கும் ஒரு நிதி நிறுவனம் சேர்ந்து கடன் கொடுக்கலாம், இல்ல 2 நிதி நிறுவனங்கள் கூட அவங்க கூட்டு சேர்ந்து கடன் கொடுக்கலாம். அப்போ யாருக்கு உதவியாக இந்த அரசு கொள்கைகளை கொண்டு வருதுன்னு பார்க்கறது தான் கவலையோட பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இன்னைக்கு யாருக்கு இந்த கடன் தேவைப்படுது? சாதாரண மக்களுக்கு. அதுல இவ்வளவு கெடுபிடியை கொண்டு வர்றீங்க. அதே நேரத்துல பெரிய கடன் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி கெடுபிடி இல்லையே. அவங்க வந்து நீங்க பழைய லோனா கட்டினப்போ 1000 கோடி 100 கோடி எல்லாம் கடன் வாங்குறான், அதை கட்டிக்கிட்டு தான் நீ அடுத்த லோன் வாங்குறீங்கன்னா இவன் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் இந்த ரினியூவல் பேர்ல தான் நாங்க திருப்பி திருப்பி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப அவங்களுக்கு ஒரு விதிமுறை, இங்க இவங்களுக்கு ஒரு விதிமுறை. இன்னொரு பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்குது. பெரும்பணக்காரர்களுக்கு 100 கோடிக்கு மேல கொடுத்திருக்கக்கூடிய கடன்ல 2024 மார்ச் கணக்குப்படி பார்த்தா ஒரு 449 பெரிய நிறுவனங்களுக்கு 100 கோடிக்கு மேல கொடுத்த கடன் வெறும் 4% வட்டிக்கு கொடுத்துருக்காங்க. பிலோ 5%ன்னு ஆர்பிஐ டேட்டா சொல்லுது. இப்ப அவங்களுக்கு குறைஞ்ச வட்டியில கொடுப்பீங்க, ஆனா இங்க வந்து விவசாய கடனை நிறுத்திட்டீங்க, கூடுதல் வட்டிக்கு தான் இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வர்றத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த நகை வந்து எதுதான் எதெல்லாம் கொடுக்கலாம்ன்றதுக்கு முன்னால வந்து கோல்டு, என்ன கோல்ட கொண்டு வந்தாலும் நீங்க வந்து அதனுடைய குவாலிட்டியை பார்த்து கொடுக்கலாம். கட்டியாக இருக்கட்டும், காயினா இருக்கட்டும், எதுனாலும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆர்னமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம்.
காயின்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்கலாம். அதுவும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்த காயின்ஸ்லாம் அக்செப்டபிள் கிடையாது, வங்கிகள் கொடுக்குற காயின்ஸ் தான் அப்படிங்கிறாங்க. அது எப்படி சார் அது? ஆமா, அது ரிசர்வ் பேங்க் அனுமதியோட ஸ்டேட் பேங்க் மாதிரி பல பேங்க்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் வெளியில இருந்து வரக்கூடிய காயின்றதை எப்படி அடையாளம் பார்க்கறதுன்றது கேள்வி இருக்கு. அதே ஒரு பெரிய சிக்கலா இருக்கும். பேங்க்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வேலையில இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுன்றது, அதுக்கு பதிலாக சிம்பிளா கொடுக்கலன்னு சொல்லிடுவாங்க. அதுல என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேங்க்ல வட்டி கொஞ்சம் டெபாசிட்டை போட்டீங்கன்னா வட்டி கிடைக்கல, சேமிப்புக்கு 2.5%, பிக்சட் டெபாசிட்டுக்கு 6.5%. அதுக்கு பதிலாக நீங்க கொஞ்சம் கோல்டு வாங்கி வச்சீங்கன்னா அது ரேட்டு கூட்டிகிட்டே போகுது. அதனால மக்கள் அவங்க கொண்டு போய் அதை மூலதனமா போட்டு வைக்கிறாங்க. அவங்களுக்கும் எந்த நேரத்துலனாலும் இன்னைக்கு தங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்ன, எந்த நேரத்துலயும் நான் எனக்கு ஒரு அவசர தேவை இருக்குதுன்னாக்கி இன்னைக்கே கொண்டு போய் அடகு வச்சுக்கலாம். நீங்க அந்த ஒரு சேனலையே மூடுறீங்க. அப்போ நம்ம எல்லா நேரத்துலயும் நகையை வாங்கி வச்சோம்னா அவன் நகைக்கு என்னெல்லாம் சார்ஜ் வாங்குறான்னு தெரிய பாக்குறோம்ல. அந்த ஒவ்வொரு சில கடைகள்ல தான் விளம்பரம் எல்லாம் பண்றாங்க, நாங்க சார்ஜஸ் வாங்குறது இல்லை அப்படின்னு. இல்லைன்னா அந்த சார்ஜே ஒரு பெரிய தொகை, உண்மையிலேயே அவங்களுக்கு செலவாகுதான்றது தெரியாது. ரெண்டாவது நீங்க ஒரு தடவை பயன்படுத்தினதை ரெண்டாவது கொண்டு போய் நீங்க விற்கும் போது அதுக்கு விலையை குறைச்சு வாங்குறான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்கட் ஆகவோ அல்லது காயினாகவோ வாங்கி வைக்கிறது ஈஸி. இப்ப நீங்க ஒரு கோல்டு பிஸ்கட் சின்ன பிஸ்கட்டாக கூட இருக்கட்டும், அதை கொண்டு போய் நீங்க அடகு வைக்க முடியாது. இப்போ இப்போ உங்களை மாதிரி நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி புதுசா தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, பேங்க்ல போனா லோன் அவ்வளவு எளிதா கிடைக்கிறது இல்லை. அப்போ உங்க அப்பா அம்மா கொஞ்சம் வசதியா இருந்தவங்க அவங்க கொஞ்சம் 10 பிஸ்கெட் வச்சிருந்தாங்கன்னா கோல்டு பிஸ்கெட், ஏப்பா 2 எடுத்துக்க, நீ இதை வச்சு ஏதாவது தொழில் செய்து பிழைக்க முடியும்னா பாருன்னு சொன்னா நீங்க அதை கொண்டு போய் பேங்க்ல அடகு வச்சு அதை வச்சு பயன்படுத்தணும். இப்ப வேற வழி கிடையாது, எங்கேயாவது கொண்டு நீங்க விற்கதான் செய்யணும். இப்போ இது அதை தான் மக்களை நோக்கி தள்ளுறதா சொல்லப்படுது. நகை அடகுக்கு பதிலாக நகையை விற்கிறதுக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க அப்படின்னு கருத்து சொல்லப்படுது. அதுதான் கரெக்டா, அதுதான் நடக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சில்வருக்கு கடன் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அது பேங்க்ல இதெல்லாம் பெரிய தலைவலி. நீங்க பெரிய பெரிய சில்வர் பாத்திரத்தை கொண்டு வச்சு அதை வச்சு கடன் கொடுத்துட்டு அதை பராமரிக்கிறதுக்கு எங்க இடம் தேடுறது, அது தேவையில்லாத ஒன்றா தான் நான் பாக்குறேன். ஆனா எளிய மக்கள் அதிக அளவுல வெள்ளியை புழங்குறாங்கல்ல சார், அது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்காதா? வெளிய மக்கள் பயன்படுத்துறதை பொறுத்தவரையில பொதுவா அதை என்னவா பயன்படுத்துறாங்க, ஒரு கப் வாங்குறாங்க, பிளேட் வாங்குறாங்க, பாத்திரங்கள் வாங்குறாங்க, அதுதான் வச்சு இது பண்றாங்க. அதை வச்சு இன்னைக்கு கடன் கொடுக்கிறது என்பது பேங்குகளால நடக்காது. பழையபடி திருப்பி இது எங்க போகும், இந்த வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களை நோக்கி மக்களை அனுப்புறதுக்கு தான் அது உதவியா இருக்கும். அதே மாதிரி கடன் லிமிட்டை பொறுத்தவரையில ஒரு லிமிட் வச்சிருக்கிறாங்க. நீங்க 1 கிலோவுக்கு மேல எடுக்கக்கூடாது, அது பரவாயில்ல, அது பெருமணக்காரர்களுக்காக நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அதே மாதிரி கோல்டோட மதிப்பீடு செய்யும் போது அவங்க விதிமுறையில என்ன சொல்றாங்கன்னா 22 கேரட்டா இருக்கணும். இப்ப எல்லாரும் 22 கேரட் வச்சிருக்க மாட்டான். இப்ப வெளிநாட்டுல இருந்து நகையை வாங்கிட்டு வரக்கூடியவங்க எல்லாம் பலரும் 24 கேரட் கூட வாங்கிட்டு வர்றாங்க, பியூரா இருக்கட்டும் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு இது ஒரு சிக்கலா இருக்கு. இந்த வெளிநாட்டுல என்ஆர்ஐஸ் அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் நகை வாங்கிட்டு வர்றாங்கல்ல, ஸோ அவங்க இப்போ ஒய்ஃபுக்கு கொடுப்பாங்க, அந்த ஒய்ஃபு கொண்டு போய் நகை இட வைக்கிறதுன்றது சிக்கலாகுதுன்றதை பார்க்குறோம். அடுத்து ஒரு பெரிய கண்டிஷன் போட்டிருக்காங்க, நீங்க புதுசா லோன் அக்ரிமெண்ட் உருவாக்கணும், அதுல ரொம்ப தெளிவாக நீங்க ஏலம் விடுறதுக்கு என்ன ப்ராசஸ், அந்த ஏலம் விட்டா அதுக்கான விதிமுறைகள் என்ன, அதுல ஏலம் விடும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், இது அவ்வளோ நீங்க ஒரு வேளை பேங்க்ல ஏதாவது லோன் வாங்கியிருக்கலாம், யாராவது லோன் அக்ரிமெண்ட் படிச்சு கையெழுத்து போடுறோமா? பெரும்பாலும் குறைவுதான். அதுக்கு நேரமும் கிடையாது, அதை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டுறதும் கடினம். அவ்வளவு லீகல் டேர்ம்ஸ் போட்டிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி இதை கொண்டு வர்றது திருப்பி திருப்பி எனக்கு இதுதான் கவலையோட நான் பாக்குறேன். இந்த
விதிமுறைகள் மூலமாக சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச கடனையும் கிடைக்க விடாம ஆக்கி, எம்எஸ்எம்இயா இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் ஒரு அவசர தேவைக்கு உதவி செய்யக்கூடிய அந்த தங்க நகை கடன்ன்றது அவங்களெல்லாம் கந்து வட்டிக்காரனை நோக்கி அனுப்பக்கூடிய ஒரு சூழலை இந்த அரசு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குகிறதுன்றதான் கவலையோட பார்க்க வேண்டியது. சார், இப்போ பர்சனல் யூஸுக்கு வாங்குற கடன், அப்புறம் பிஸ்னஸ் யூஸ்க்கு வாங்குற கடன்லாம் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி சார் தங்க நகை கடன் பொறுத்த வரைக்கும்? அதாவது அவங்க பிஸ்னஸுக்குன்னா நீங்க அந்த என்ன பிஸ்னஸ் பண்றீங்கன்றதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணுன்றாங்க. அது இப்போ பேங்க்குகளில் பார்த்தீங்கன்னா சில பேங்க்குகளில் வந்து பிஸ்னஸுக்கான லோன் வந்து வட்டி விகிதம், இப்போ எம்எஸ்எம்இ, விவசாயம் இதுக்குன்னும் போது வட்டி விகிதம் குறைவாக இருக்கு. அவங்க சொந்த தேவைக்கு அது எதுக்கு வேணாலும் எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு வந்து நீங்க வேற விதம் பார்க்கணும், ரெண்டையும் ஒன்னாக்க கூடாது. இப்ப நீங்க சாதாரணமா வாங்கக்கூடியவங்க, ஒரு நகை கடன் வாங்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க? கொஞ்சம் ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவைப்படும், கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவுக்கு தேவைப்படும், கொஞ்சம் அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிசினஸுக்கும் தேவைப்படும், இல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உரம் வாங்குறதுக்கு தேவைப்படும். இதெல்லாம் நீங்க பிரிச்சு பார்த்து இதுல சிக்கல் வரப்போறது என்னன்னு சொன்னா, வங்கிகள்ல ஏற்கனவே ஆட்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறை. நான் ஒரு புள்ளி வரும் சொல்றேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஊழியருக்கு 2119 வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. அதே ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 356 தான் இருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க்ல 259 தான் இருக்காங்க. அப்போ ஸ்டேட் பேங்க் மாதிரி உள்ளதுல தான் இன்னைக்கு வந்து தங்க நகை கடன் வந்து உள்ளதிலே சீப்பு. ரெண்டாவது அப்ரைசர் கிடையாது அங்க. அப்ரைசருக்குள்ள ஃபீஸ் நீங்க கொடுக்க வேண்டியதில்லை இன்னைக்கு. நீங்க புதிய விதிமுறைகளை, ஸ்டேட் பேங்குக்கு தான் கூடுதலான கிளைகளும் இருக்கு, கூடுதலான கிராமப்புற கிளைகளும் இருக்கு, 22,500 கிளைகள் இருக்கு. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஆள் கிடையாது. ரெண்டாவது இந்த மாதிரி விதிமுறைகளை கொண்டு வர்றாங்க. அவங்க சிம்பிளா என்ன நினைப்பாங்க? இந்த வேலையே வேண்டாப்பா, இந்த சின்ன சின்ன கடனுக்காக நம்ம தலையை போட்டு உடைக்கிறது எதுக்கு? ஏதாவது பெரிய லோனை கொண்டுட்டு வர்றான், கொஞ்சம் இந்த 1 கிலோவுக்கு போயிலாம் அதோட கொஞ்சம் குறைவா கொண்டு வர்றான், அவனுக்கு கொடு, பிரச்சனை இல்லை. அப்போ சாதாரண மக்களுக்கு இந்த வங்கி சேவை, கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு என்பது இல்லாமல் ஆகிறது. அப்படின்றதான் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இந்த அரசாங்கம் வந்து இன்னைக்கு பெரும்பணக்காரர்களுக்கு ஆதரவாகவே எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பகுதியாக தான் இதையும் நம்ம பார்க்கணும். இப்போ டிராஃப்ட்ல தான் இருக்குங்கிறீங்க, அதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா? இதுக்கு என்ன பண்ணணும்? மக்களோ அல்லது அரசோ, மாநில அரசுகளோ இதுல எதுவும் செய்ய முடியுமா சார்? பொதுவா இந்த டிராஃப்ட்ன்றது ஒரு ரூல். நீங்க வந்து இந்த மாதிரி விதிமுறைகள் மாற்றும் போது மக்களிடம் கருத்து கேட்கணும்னு, கருத்து கேட்டு அதை அமுல்படுத்துறாங்களான்றது ரொம்ப குறைவு. நானும் சங்கத்தின் மூலமாக தனிநபராக பல்வேறு கொள்கை மாற்றங்கள் கொண்டு வரும்போது எழுத்துப்பூர்வமாக கடிதங்கள் அனுப்பியிருக்கிறோம். அதை அவங்க பொருட்படுத்துறது, அவங்களுக்கு இதுக்கு சாதகமா எழுதுறதுக்கு 2 பத்திரிகையாளர்கள் வச்சிருப்பாங்க, 2 பொருளாதார நிபுணர்கள் வச்சிருப்பாங்க. அவங்க 2 ஆர்டிக்கல் பத்திரிகையில இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க எல்லா பத்திரிகைகள்ல வந்த செய்திகளையும் அப்படியே கிளான்ஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாமே இது வந்து விமர்சனமே இல்லை, ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரிதான். யாரை பேட்டி கேட்டு போடுறாங்கன்றதுல எல்லாமே பஜாஜ் பினான்ஸ்ல போட்டு பேட்டி எடுக்கிறாங்க, மணப்புறத்துல பேட்டி எடுக்கிறாங்க. பாதிக்கப்படக்கூடிய சாதாரண மக்கள்கிட்ட பேட்டி எடுத்தா தானே உண்மை தெரியும். அது செய்யும் போதுதான் யதார்த்தம் தெரியும். அது இல்லாம இந்த மாதிரி கொள்கைகள் வைக்கப்படும். இப்ப தெலுங்கானாலலாம் கோல்டு லோன் ஏடிஎம்னே இருக்கு, அது மாதிரிலாம் இங்க வந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் சொல்றாங்க. அது எப்படி சார்? அது லிமிட்டட் அளவுல இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது கொஞ்ச காலத்துல வரலாம். அப்படி வரணும்னாலும் ஒண்ணு அந்த மெஷின் கலிபரேஷன் கரெக்டா இருக்கணும். அது வந்து கரெக்டா செக் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுக்குதுன்னு சொன்னா ஓகே. இப்ப இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் கொண்டு வரும்போது அந்த மெஷின் என்ன செய்யும்? மிஷினே திணறும். ஒரு ஏடிஎம் வெரிஃபை பண்ண முடியுமா? நீங்க எங்க இருந்து வாங்குனீங்க, ரெசிப்ட் கொண்டு வந்தீங்களான்றதெல்லாம் ஏடிஎம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம் இருக்காது. எதிர்காலத்துல ஒருவேளை 10 வருஷம் கழிச்சு வேணா அந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு நடைமுறையில பெரிய அளவுக்கு உதவியாக இருக்கும்னு எனக்கு தோணல.
இப்போ இந்த தங்க நகையெல்லாம் வாங்கிட்டா 7 நாட்களில் அந்த முழு தொகையை செலுத்தினதுக்கப்புறம் 7 நாட்களில் திருப்பி கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா வங்கி ஒவ்வொரு நாளைக்கும் அந்த கடனாளிக்கு 5000 ரூபாய் அபராதம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. இது மேலும் நெருக்கடி தானே சார் ஏற்படுத்தும்? அது நல்லதுன்னு நினைக்கிறேன். பேங்க்ல இன்னைக்கு நீங்க பணம் கட்டினீங்கன்னா இன்னைக்கே நகையை கொடுத்துட்றாங்க. இது திருப்பி கொடுக்காம இருக்கிறது நான் சொல்லக்கூடிய இந்த கந்து வட்டிக்காரர்கள், புதிய கந்து வட்டிக்காரர்களாக இருக்கக்கூடிய நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ். அவன் இந்த நகைய வேற எதுக்காக மறுசுழற்சிக்கு கூட பயன்படுத்தியிருப்பான். இப்போ புதுசா வேற ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறேன் இல்லையா, கோலெண்டிங்னு சொல்லி எல்லாம் சொந்தக்காரங்க தானே, அவங்களுக்குள்ள இது பண்ணிட்டு யார்கிட்ட காசு கொடுதா இருக்கோ அவன்கிட்ட நகையை கொடுத்துட்டு காசு வாங்கி வச்சிருப்பான். இவன் கஸ்டடியில இருக்காது, அதனாலதான் உடனே கொடுக்க முடியாமல் போறது. அதனால இந்த கண்டிஷனை கொண்டு வர்றாங்க. 7 நாளைக்குள்ளாக திருப்பி, 7 நாள்ன்றதே கூடுதல். எதுக்கு 7 நாள்? நான் லோனை திருப்பி கட்டாச்சுன்னா எனக்கு அன்னைக்கே எல்லா டாக்குமெண்ட்டும் தர வேண்டியதானே. நீங்க வீட்டு கடன் கட்டுறீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கே வீட்டு அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்துட்றாங்கல்ல. அதே மாதிரிதான் இதுலயும் இருக்கு. ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு மக்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான மொழியில விளக்கம் சொன்னீங்க. இந்த 9 விதிகளையும் ரொம்ப பொறுமையா நிதானமா விளக்குனதுக்கு உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.